ஹலோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் டு எக்ஸல் ரிவைஸ் ஸ்மார்ட். இந்த சேனலில் உங்களுக்கு எக்ஸல் தமிழில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் இல்லாட்டி காலேஜ் படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை தேடுகிற இளைஞர்களாக இருந்தாலும் சரி, பேசிக்கான எக்ஸல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அதை நீங்கள் வீட்டிலேயே பழகலாம். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததான்னு கண்டிப்பாக எழுதுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் போகலாம். நம்ம எக்ஸலில் ரொம்ப பேசிக் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் மார்க்ஸ் இருக்குது. ஒரு கிளாஸில் பல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இங்கே வந்து அவங்களோட மார்க் மதிப்பெண்கள் கொடுத்துருக்கு. ஸோ பெயர் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸோட பெயர் இருக்குது, அவங்களோட மதிப்பெண்கள் இருக்குது. இப்போ வந்து அவங்க மொத்த மதிப்பெண் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், அதாவது டோட்டல் மார்க்ஸு. அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த டேப்பில் இன்சர்ட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, எஃப்எக்ஸ். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு இன்சர்ட் ஃபங்க்ஷன் பாக்ஸை உங்களுக்கு காட்டும். இதில் போயிட்டு நம்ம இப்போ எது கடைசியாக நம்ம யூஸ் பண்ணமோ அதை தான் காட்டும். ஸோ இப்போ சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் எனக்கு தேவை. ஸோ நான் அதை போட்டுக்கிறேன். ஸோ சம் வந்துடுது. ஸோ இதை கிளிக் பண்ண அப்புறம் அதுவே ஓப்பன் ஆகிடும். இங்கே இந்த டயலாக் பாக்ஸ் ஒன்று, ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், நீங்கள் அந்த ரேஞ்சை சூஸ் பண்ணணும். இப்போ இது வந்து C5 to E5 அதுவே காட்டியிருக்கு. ஆனால் அது கரெக்ட் கிடையாது இல்லையா? C5ங்கிறது இங்கே இருக்குது, E5ங்கிறது இங்கே இருக்குது. ஸோ அது வந்து தப்பான இதை காட்டுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கரெக்டான ரேஞ்சை போடணும். இப்போ இதை டிலீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம், இந்த இடத்துல சம் வித்தின் ப்ராக்கெட்ஸ் இருக்குது. அதோட எந்த நம்பரை நீங்கள் ஆட் பண்ணணுங்கிறது இந்த பாக்ஸில் போடணும். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய கர்சரால் அப்படியே செலக்ட் பண்ணியிருக்கேன். C3 to C15. இது பாருங்கள், இங்கே C3லேருந்து C15 வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதை நம்ம ஓகே அப்படின்னு போட்டுட்டோன்னா டோட்டல் மார்க்ஸு இதிலே வந்துடும். ஸோ இப்போ இந்த டோட்டல் மார்க்கை நீங்கள் இப்போ பாருங்கள், ஆட் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், இதில் சைடில் சம் 857 வருது. ஸோ இன்னொரு விதத்தில் எப்படி ஆட் பண்ணணுன்னா, நீங்கள் இந்த இன்சர்ட் ஃபங்க்ஷன் இல்லாமல் பண்ணணுன்னா ஈக்குவல் டு சம் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இதை ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் சம் வந்துடும். ஸோ நீங்கள் இதை கால்குலேட்டரில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சம் ஃபங்க்ஷன் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஆவரேஜ் மார்க். இதில் வந்து நிறைய மதிப்பெண்கள் நிறைய மாணவர்கள் வாங்கியிருக்காங்க. இது ஆவரேஜாக என்ன வாங்கியிருக்காங்க ஒரு கிளாஸில் மாணவர்கள். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஈக்குவல் டு ஆவரேஜ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை அகெயின் செலக்ட் பண்ணி நீங்கள் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா ஆவரேஜ். ஸோ ஆன் அன் ஆவரேஜ் எல்லா மாணவர்களும் கிட்டத்தட்ட 66 மார்க் கிட்ட வாங்கியிருக்காங்க. சில பேர் அதுக்கு கீழேயும் இருப்பாங்க, சில பேர் அதுக்கு மேலேயும் இருப்பாங்க. ஸோ நடுத்தரமான மார்க் தான் ஆவரேஜ் மார்க்கு. ஸோ அகெயின் உங்களுக்கு இன்சர்ட் ஃபங்க்ஷன் இதில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் போய்ட்டும் பண்ணலாம், எஃப்எக்ஸ் வச்சும் பண்ணலாம். ஸோ ஹையஸ்ட் மார்க் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் மார்க், யார் வந்து நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க எல்லாத்தோட ஜாஸ்தியாக அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல் டு மேக்ஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி அகெயின் நீங்கள் ரேஞ்சை வந்து இது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் த ப்ராக்கெட் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் பாருங்கள், இந்த குமாருங்கிறவங்க 98 வாங்கியிருக்காங்க. ஸோ அங்கே வந்திருக்கு. லோயஸ்ட் மார்க், யார் வந்து கம்மியான மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஈக்குவல் டு மினிமம், மின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இதையும் நீங்கள் திருப்பி செலக்ட் பண்ணணும். இதில் யார் எந்த மார்க் வந்து கம்மியான மதிப்பெண்கிறது 35 மார்க் வாங்கியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சீதாங்கிறவங்க வாங்கியிருக்காங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இந்த வகுப்பில், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த பெயர்லாம் எழுதியிருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து ஈக்குவல் டு கவுண்ட் போட்டிங்கன்னா, கவுண்ட் ஃபங்க்ஷன் போட்டு பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. இதை அப்படியே போட்டு பார்த்தோன்னா ஏதாவது ஆன்சர் வருதா? வரல. ஏன்னா 0 தான் வருது. எதனால் அப்படின்னா, அது வந்து கவுண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் இது வந்து நம்பரை மட்டும்தான் கவுண்ட் பண்ணும். இப்போ ஆனால் இதெல்லாம் வந்து ஆல்ஃபாபெட்ஸில் இருக்குது. ஸோ அதனால் கவுண்ட் ஏங்கிறது ஆல்ஃபா. ஸோ இந்த இதில் போய் நான் மேலே ஃபங்க்ஷன்
பாரில் கவுண்ட் ஏன்னு போட்டு இப்போ சரி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது காட்டுது உங்களுக்கு 13 பேர் இருக்காங்க. நீங்கள் இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா தெரியும், கீழே இந்த பாக்ஸில் கவுண்ட் 13 உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த எக்ஸசைஸ் இப்போ பார்ப்போம். இதில் என்ன கேட்குறாங்கன்னா, அது அகெயின் உங்களுக்கு சம், ஆவரேஜ், ப்ரெசன்ட், ஆப்சண்ட்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ஈக்குவல் டு சம், இந்த மார்க்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் டோட்டல் போட போகிறீங்க. அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் அந்த மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதேமாதிரி ஆவரேஜ் ஈக்குவல் டு ஆவரேஜ் போட்டு இதை க்ளோஸ் த ப்ராக்கெட் போட்டிங்கன்னா ஆவரேஜ் மார்க்ஸ் வந்துடும். ஸோ அதை டபுள் கிளிக், இங்கே ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு பூரா வந்துடும். இப்போ இதில் நிறைய டெசிமல்ஸ் இருக்குது. இதை குறைச்சி நீங்கள் காட்டணும் அப்படின்னா இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், மேலே டெசிமல்ஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். எனக்கு டிக்ரீஸ் பண்ணணும் டெசிமல்ஸ், ஸோ நான் டிக்ரீஸ் பண்ணிட்டேன். ப்ரெசென்ட், எத்தனை பேர் எக்ஸாம்ஸில் ப்ரெசென்ட்டாக இருந்திருக்காங்க, எந்தெந்த எக்ஸாமில். ஸோ சீதா 5 எக்ஸாம்லேயும் ப்ரெசென்ட்டானு பார்க்குறதுக்கு ஈக்குவல் டு கவுண்ட், ஏன்னா நமக்கு நம்பர் தான் தேவை. ஸோ கவுண்ட் ஃபங்க்ஷன் போட்டு இதை போட்டிங்கன்னா எத்தனை வாட்டி அவங்க வந்திருக்காங்க எக்ஸாமுக்குன்னா 5 எக்ஸாமுக்கும் வந்திருக்காங்க. அதேமாரி இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், சுபா 3 எக்ஸாமுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அதனால் 3 வந்திருக்கு. ஸோ ஆப்சண்ட், எத்தனை எக்ஸாமுக்கு ஆப்சண்ட்டுன்னு தெரியணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஈக்குவல் டு கவுண்ட் பிளாங்க்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. பிளாங்க்னா எந்த இடத்துல என்ட்ரியே இல்லையோ அதுதான் கவுண்ட் பிளாங்க். ஸோ இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணுறோம், 0, எந்த எக்ஸாம்லேயும் அவங்க ஆப்சண்ட் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கும் வந்திருக்காங்க. ஸோ இப்போ டபுள் கிளிக் பண்ணி பாருங்கள், இந்த சுபாங்கிறவங்க 2 எக்ஸாமுக்கு வரலை, அதே போல் ராஜேஷுங்கிறவங்க 2 எக்ஸாமுக்கு வரலை. ஸோ இதெல்லாம் ஒரு கிளிக்கில் ஒரு பேராசிரியர் பாடம் எடுக்கிறப்போ இந்த மாதிரி அவங்க எக்ஸலில் யூஸ் பண்ணி குயிக்காக அவங்க அனலைஸ் பண்ண முடியும். இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் தான் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ இதை கவுண்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு கவுண்ட் ஏ, ஏன்னா ஆல்ஃபபெட்டில் இருக்கிறதுனால கவுண்ட் ஏன்னு போட்டு நீங்கள் இதை கவுண்ட் பண்ணிக்கலாம். 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்த எக்ஸசைஸ் இதில் பார்ப்போம். இது எல்லாமே நீங்கள் தானாகவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். எக்ஸலில் நல்லா ஸ்மார்ட்டாக வந்துடுவீங்க. இப்போ பாருங்கள், இதில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அகெயின். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க, ஈக்குவல் டு கவுண்ட் ஏ போட்டு, கவுண்ட் ஏ போட்டு இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ரேஞ்சையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ தான் 17 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் சாப்டர் 1 to 5. இப்போ இந்த பசங்க சில்ட்ரன்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்னால் நிறைய ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணியிருக்காங்க. சாப்டர் 1ல் 5 அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சாப்டர் 2ல் 4 அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாப்டர் 1லேருந்து 5க்குள்ளே இந்த இடத்துல எவ்வளோ என்ட்ரி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஈக்குவல் டு கவுண்ட், திரும்ப சாப்டர் 1 to 5 இது எல்லாத்தையும் போட்டிங்கன்னா எத்தனை கவுண்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். 79 கவுண்ட் இருக்குது. 79 வகையான ஹோம்ஒர்க் சப்மிஷன் இருக்குது. எத்தனை நான் என்ட்ரி இருக்குது, எத்தனை பேர் எதுவுமே சப்மிட் பண்ணல சாப்டர்ஸ் ஹோம்ஒர்க் அப்படின்னா ஈக்குவல் டு கவுண்ட் பிளாங்க். ஒரு 6 பாடத்தில் எதுவுமே சப்மிட் பண்ணாமல் இருக்காங்க. எத்தனை மேல்ஸ், எத்தனை ஃபீமேல்ஸ். ஸோ பெண்கள் ஆண்கள் எத்தனை அப்படிங்கிறதுக்கு மேலுக்கு ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் போட்டு, இது இஃப் கவுண்ட் இஃப் ரேஞ்ச். இப்போ ரேஞ்சு செலக்ட் பண்ணணும், இதுதான் ரேஞ்சு. க்ரைட்டீரியா நம்ம வித்தின் ப்ராக்கெட்ஸ் கொடுக்கணும். மேல் அப்படின்னா அது உங்களுக்கு டெக்ஸ்ட், அதனால் வித்தின் கோட்ஸ் கொடுத்தா தான் அது அக்செப்ட் பண்ணும். ஸோ பாருங்கள், 8 மேல்ஸ் இருக்காங்க இந்த இடத்துல. அதுமாதிரி ஃபீமேல்ஸ் பண்ணோன்னா அகெயின் நீங்கள் கவுண்ட் இஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி ரேஞ்சை இதை தான் சூஸ் பண்ணணும். அதில்
எத்தனை ஃபீமேல் இருக்காங்கன்னு வித்தின் கோட்ஸ் எஃப் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ ஃபீமேல்ஸ் இருக்காங்க. இதுதான் இன்றைக்கி வேண்டிய பாடம். இதெல்லாம் ரிவைஸ் ஸ்மார்ட் அண்ட் எக்ஸல் இன் யோர் எக்ஸல் லெசன்ஸ். நன்றி.